இப்போ அதிமுக கூட கூட்டணியில இருக்கீங்க. இப்போ மறுபடியும் அதிமுக ஆட்சியை பிடிக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காதுன்னு உங்களால சொல்லிட முடியுமா? இப்ப அத தானே எல்லா இடங்கள்லயும் பேசுறாங்க. இப்போ இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுலயும் அவர் அதான் சொல்றாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்தா உடனடி ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சம்பவம் நடக்கும்ல. அது அவருக்கும் தெரியுதுல்ல. இல்ல அதாவது ஒரு விஷயத்துல நீங்க தெளிவாறீங்க. சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம் இதெல்லாம் கட்டுக்குள்ள ஆயிரும். கட்டுப்படுத்தப்படும், மட்டுப்படுத்தப்படும், தடை செய்யப்படும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி சமாச்சாரங்களை செய்கிறவங்கள கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும். உடனுக்குடனான நடவடிக்கை. அதாவது காவல்துறைக்கு அதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கும். அவங்க இம்மிடியட்டாக அந்த ஆக்ஷன் எடுப்பாங்க, அதையெல்லாம் செய்வாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு தொல்லை இருக்காது. இப்போ நேற்று வலைதளங்களில் பார்த்தேன், நம்ம இதுகிட்ட திருவள்ளூர் திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு 3-4 பசங்க கஞ்சாவை போட்டுட்டு வீட்டில் இருக்க பொம்பளைங்களையெல்லாம் விரட்டுறானுங்க. அதுங்க ஓடி ஒளிஞ்ச மாதிரி அதெல்லாமே காட்டுறாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்கு, வலைதளங்கள்லையும் வருது. ஒரு பைக்கில் 3 பேர் வரானுங்க. எல்லாமே ஒரு 20 வயசு 19 வயசு பையனுங்களாக இருக்கானுங்க. ரோட்டில் போகிற பொம்பளை பிள்ளையெல்லாம் பிடிக்கிறானுங்க, கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க, கையில் கத்தி வச்சுக்கிறானுங்க. இப்போ இதெல்லாம் காட்டுறாங்க. அப்போ இந்த நிலைகள் எல்லாம் அங்கே எல்லாருமே பயப்படுறாங்க, அந்த கிராமமே பயப்படுது. அப்போ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் முதல்ல இருந்ததா? இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் தடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அந்த தடுக்கிறதுக்குள்ள அரசாட்சி நடக்கணும், அரசாங்கம் இருக்கணும்ல. அப்போ அப்படி உள்ள அரசாங்கம் அதிமுக அரசு இருக்குங்கிறது தான் ஒரு உறுதி.